Hello guys, welcome back to the channel. Hi. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஹாஸ்பிடல் பேக் பேக் பண்றதாங்க. பேபிக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் தான் இப்போ பேக் பண்ண போறோம். சோ என்னென்ன பேக் பண்றோம்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாத்தீங்கன்னா பேபிக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கிட்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். அதாவது பேபி பிறந்தோடனே நம்ம லேபர் ரூமுக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாத்து, பேபியை வைப் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஸோ இந்த கிளாத்து. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு வந்து நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டோம். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், பேபியோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஷாம்பு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் டவலுங்க, பாத்திங் டவலு பேபிக்கு. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, இதில் வந்து பாட்டமு டாப் எல்லாமே கவரான ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் டேக்கிங் டவல், இதை வச்சு தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த டேக்கிங் டவலும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வேஸ்ட் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா இது வந்து குழந்தைக்கு அடியில் விரிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், குழந்தைக்கு அடியில் விரிச்சா நல்லா இருக்குங்கிறதுனால இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேலை வந்து காட்டன் சேலை தான் கட் பண்ணி எடுத்து, இதுவும் இந்த வைப்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன சின்ன துண்டுகளாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸ்ங்க, இதுதான். இதுவும் ஆன்லைனில் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டோம். இது வந்து உள்ள ரோலாக இருக்கும், நம்ம வேணுன்றதை எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ரெஸ்ட் ரூம் போனால் அதை வந்து வைப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கெலாம் நம்ம கிளாத் தேடிட்டு இருக்க தேவையில்லை, அப்பப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வெட் வைப்ஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து யூரின் மேட். இப்படி தான் இருக்கும் பேக் சைடு, ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நமக்கு இது வின்டர் டைம் வேறு. ஸோ அடிக்கடி ட்ரை பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா மேட் வாங்கி வச்சிட்டோன்னா பேபிக்கு பாட்டமில் போட்டுட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது. நெக்ஸ்ட்டு வந்து இது டேக்கிங் டவல் தான், எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தால் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக. அப்புறம் வின்டர் டைமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேபிக்கு வந்து ட்ரெஸ் மட்டும்தான் போட்டு விடுவோம், க்ளவுஸ் எல்லாம் போட முடியாது. இருந்தாலும் ஸ்பேருக்கு எடுத்து வச்சுருக்கோம். சப்போஸ் தேவைன்னா போட்டுக்கலாம், போடக்கூடாது தான், பட் தேவைன்னா போட்டுக்கலாம்னு இதை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சேம் அதே தாங்க, இது ஒரு வின்டர் செட்டு, வின்டர் பேபின்றனால ஒரு வின்டர் செட்டு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், குட்டி ஸ்வெட்ரு. இது வின்டர் டைமில் ஸோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் வார்மாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது. இதில் வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. கேப் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இந்த செட்டோட கேப் வந்திருக்கு. அதே மாதிரி க்ளவுஸஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த செட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபியோட பேண்டஸ் தான். இது வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறது. டே டைமில் நம்ம எவ்வளோ வேணால் மாற்றிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி. இது காட்டன் தான். சேம் அதே இதில் வந்து காட்டனில் வித் நாப்கினோட. இது நைட் டைம் யூஸ் பண்ணுறது. நைட் டைம் வந்து நம்ம 1 or 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம்னால வித் நாப்கினோட. காட்டன் அப்படின்றதுனால பேபி ஸ்கின்னுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்காக காட்டன்லேயே வாங்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டோங்க. இப்போது இதில் பாருங்கள், இந்த பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. டாப்பு பாட்டம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ரோல் ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி செட்டாக எடுத்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. சேம் அதுவே இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் வாஷிங்க்கு. அதுக்கப்புறம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி பேக் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம். இது நைட் யூஸ் பண்ணுறது, இது டே டைம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி நாங்கள் இந்த பேக்கில் போட்டு வச்சிட்டோம். அடுத்து உள்ளன் டவல். இது வந்து குழந்தைய நல்லா வார்மாக வச்சுக்கிறதுக்காக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இது ஒரு டவல். இது பார்த்திங்கன்னா முகம் மட்டும்தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கேப் டவல், ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்துறதுக்காக இது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேபி ஷெல்டர் தாங்க. இதுதான் இந்த பேபி ஷெல்டர். இதுவும் சேம் டேக்கிங் டவல் பர்பஸ் தான். ஆனால் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா டேக்கிங் டவல்லே குழந்தைய ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. குழந்தையோட தலை அப்புறம் பாடியெல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஆனால் நியூ மாம்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஷெல்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா குழந்தை உள்ளே ஃபிக்ஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து அதோட தலையும் பாடியும் நம்ம வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம், தனித்தனியாக ஹோல்ட் பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஷெல்டர். அடுத்து பார்த்திங்கன்னா டெட்டால். இது வந்து குழந்தையோட துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பால் குடிக்க தெரியலைங்கும் போது ஒரு எமர்ஜென்சிக்காக இந்த பால் புட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதே பர்பஸ்க்காக ஒரு சங்கும் எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டுமே குழந்தைக்கு வந்து பால், ஏன்னா குழந்தை பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பால் இது ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனலி பேபியோட பேக்கிங் கிட் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டோங்க. இவ்வளோதான் பேக்கிங் கிட் பேபியோடது.
நான் வின்டர் டைம் அப்படின்றனால ஸ்வெட்டர் ஷெல்டர்லாம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணியிருக்கேன். இதே அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்னோட பேக்கிங் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.